கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல தாவீது ஒரு அருமையான ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே, என் பாவங்களை நினையாதிரும் என்று சொல்லுகிறார். அதே போல உம்முடைய கிருபையின்படியே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து மரிக்கிற வரைக்கும் மனுஷனுடைய நிலைமை என்னவென்று பார்க்கும் பொழுது, அவன் பாவம் செய்துவிட்டு அவன் மன்னிப்பு கேட்கிறான். அந்த மன்னிப்பு எப்படி கேட்கிறான் என்று சொன்னால், அவனுடைய அந்த மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு மிருகத்தையும் இல்ல ஒரு பறவையும் அவன் என்ன செய்யணும், அவன் பலியாக கொடுக்கணும். அந்த பலி கொடுக்கும் போது அது பாவத்திற்கு பிராயச்சித்தமாக கொடுக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம பலிகளை செலுத்துவதில்லை. காரணம் என்னவென்று பார்க்கும்போது, நமக்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலியா இருக்கிறபடினால நாம பலிகளை செலுத்துவதில்லை. ஆயினும் பழைய ஏற்பாட்டுல அவர்கள் தொடர்ந்து பலிகள் செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒரு மிருகத்தினுடைய ரத்தமோ இல்ல ஒரு பறவையினுடைய ரத்தமோ ஒரு மனுஷனை பூரணப்படுத்தாது. அது பலவீனம் உள்ள ஒரு ரத்தமா இருக்கிறது. ஆனால் மனுஷனை பூரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது பரிசுத்தமுள்ள ரத்தமா இருக்க வேண்டும். குற்றமற்றமுள்ள ஒரு, அதாவது குற்றமே செய்யாத ஒரு ரத்தமா இருக்க வேண்டும். அந்த ரத்தம் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தியிருக்கிறார். அவர் அந்த ரத்தத்தை செலுத்தின பின்பு கூட நாம் இன்னும் பாவம் செய்துவிட்டோ இல்ல தவறுகள் செய்துவிட்டோ தப்பிதங்கள் செய்துவிட்டோ நம்ம மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்திற்கு வல்லமை இல்லையா? பிரியமான தேவச்சனமே, ஒரு விஷயம் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவருடைய ரத்தம் எப்பேற்பட்டது, அவர் என்ன செய்தார் என்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மனுஷனை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் எனக்காக செய்த காரியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு நம்மளால பாவம் செய்ய முடியுமா? இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அவர் ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனால் பிறக்கிறோம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்று வசனம் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் இன்னும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு செய்த காரியத்தை மேல நாம் இன்னும் சரியான ஒரு விசுவாசம் நம்ம வைக்கல. பிரியமான தேவச்சனமே, அவர் என்ன செய்தார் என்கிற ஒரு காரியத்தை ஒரு அறிவு நமக்கு வரும் பொழுது, அந்த சிலுவை நோக்கி பார்த்து அவர் செய்த காரியம், அந்த ரத்தத்து மேல அவர் சிந்தின ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது, அவர் என்ன செஞ்சார் என்ற அந்த காரியத்தை நம்ம ஒரு விஷயம் யோசிக்கும் பொழுது, அந்த ஞானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த பரிசுத்தவான்கள் என்கிற அந்த ஒரு பவுண்டரிக்குள்ள வருவோம். பரிசுத்தவான்கள் என்ற பவுண்டரிக்குள்ள வந்த பிறகு நாம் எப்படி பாவம் செய்ய முடியும் சொல்லுங்க? செய்ய முடியாது. அந்த ரத்தத்தை அவர் செய்த அந்த காரியத்து மேல நம் சரியான ஒரு அறிவு நமக்கு இல்லாதபடினாலதான் நாம் தவறுகள் செய்து நாம் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதனால அவர் என்ன செய்தார் என்று சொல்லி இந்த நாளில் நாம சிந்திப்போம். நாம மன்னிப்பு கேட்கிறவர்களா இல்ல மன்னிப்பு பெற்றுக்கொண்டவர்களா? ஒரு விஷயம் சிந்திப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.